அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதும், நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் மும்தாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துடலாம். நான் ஒரு கப்பு வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5-6 வெங்காயம் இருக்குங்க. நம்ம வெங்காயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா நெய்ஸாக அரிஞ்சிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை அதோடு சேர்த்துட்றேன். பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 50% இந்த வெங்காயத்தை நான் வதக்கிடுறேங்க. பாருங்கள், வெங்காயம் ஒரு 50% வதங்கினதும் ஒரு 1/2 கப்பு நான் துருவிய தேங்காவை எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதோடு சேர்த்து வெங்காயத்தோடு இந்த தேங்காவையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கு அரிசி மாவில் நமக்கு செய்கிறதால ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீயோடு இது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தேன் இந்த மிக்சிங் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம அந்த அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். வெரி சிம்பிளாக நீங்கள் ஒரு ½ அன் ஹவர்லேயே இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையாலே நான் கட்டிகள் எதுவுமே இல்லாத மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிடுறேங்க. ரொம்ப உங்களுக்கு கெட்டியாகவும் இல்லாத, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத, நான் ஒரு மீடியமாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துறேன் எல்லாத்தையும். தண்ணி நீங்கள் அதிகம் காட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த வெங்காயம் தேங்காயோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாத்தையும் பால்ஸ் பிடிச்சிட்டு தோசை கல் அடுப்பில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது அப்படியே எடுத்து கையாலேயே நான் ஹீட் பண்ணிவிட்டு தட்டிடுறேன். நான் எந்த அளவுக்கு நம்மளால் மெல்லிஸாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிஸாக தட்டிடுங்க. கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உள்ளே உங்களுக்கு மாவு நல்லா வெந்தும் வரும். எல்லாத்தையும் தட்டிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நான் ஆட் பண்ணி திருப்பி போட்டுறேன். நம்ம மாவை எல்லாம் தட்டின உடனே நீங்கள் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் நல்லா வச்சிடணுங்க. அப்போ தான் உள்ளே உங்களுக்கு எல்லாமே நல்லா மாவு வெந்து வரும். திருப்பி போட்டு இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் நான் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், அந்த வெங்காயம் தேங்காவோடு இந்த அரிசி மாவோடு அந்த அடை எடுத்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்குங்க. இந்த அரிசி மாவில் செய்கிறதுனால இதை நாங்கள் பில்லடன் கூட சொல்லலாம். அவ்வளோதாங்க, இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் வாழை இலையில் வச்சு தட்டி போட்டாலும் போடலாங்க. நல்ல ஒரு ஈவினிங் டைமில் ஒரு காஃபியோடு இது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவு கிறிஸ்பியாகவும் நல்ல முறுமுறுன்னு இருக்குது. பாருங்கள், செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. சான்ஸே இல்லை. ஒரு டின்னர் ரெசிபியாக கூட நீங்கள் டிஃபனாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு பிள்ளை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.